Learn English Everyday YouTube சேனல். ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் உச்சரிப்புகளை வச்சு இங்கிலீஷ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சரிப்புகள் கத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம கத்துக்க போற உச்சரிப்பு வந்து இந்த இங் இக் இது ரெண்டும் சேர்ந்து இங்க் அப்படிங்கிற சவுண்ட்ல எப்படி வந்து இங்கிலீஷ்ல வருது அண்ட் வேர்ட்ஸ்ல அதை எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோ மூலமா நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஈஸியா சிம்பிளா இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு கத்துக்கணுமா? தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வர வீடியோவை பாருங்க. நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஈஸி வேல எப்படி உங்களுக்கு அதை கத்துக்கலாம் அப்படின்ற மெத்தட்லயும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான இங்க் சவுண்ட்ல எப்படி நம்ம என்ன ஸ்பெல்லிங்க்கு இங்க் வருது, ஸோ அதை எப்படி நம்ம வேர்ட்ஸ்ல படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இங்கும் இக்கும் சேர்த்து இங்க் இங்க் அப்படின்னு நீங்க படிக்கணும். அதாவது எண்ணும் கேயும் சேர்ந்து வர்ற இடத்துல நம்ம இங்க் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். இங் இக் இங்க் இங்க் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, கடைசியில வரும், இல்லைன்னா மிடில்ல வந்து வரும். இந்த எண்ணும் கேயும் சேர்த்து இந்த இங்க் அப்படிங்கிற சவுண்ட் வந்து ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வந்து இருக்காது, மிடில்ல இல்லைன்னா லாஸ்ட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இங்க் அப்படின்ற சவுண்ட்லேயே தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க ஒரு வார்த்தைகளா ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. இதுல டிஹெச்சோட சவுண்ட் என்னது? இத். இத் அப்படிங்கிற சவுண்டு. இங்க ஐக்கு ஈங்கிற சவுண்ட். அப்போ இத்து இ தி இங்க் திங்க் திங்க். ஓகே. அதே மாதிரி இட்டு இரு ஆ ர இங்க் ட்ரங்க் ட்ரங்க். ஓகே. அதே மாதிரி இட்டு ரி ட்ரீ இங்க் ட்ரிங்க். இது ட்ரங்க், இது ட்ரிங்க். இதுவும் இட்டு தான், இதுவும் இட்டு தான். இதை இட்டுன்னு படிக்கணும், டியை வந்து என்னன்னு படிக்கணும்? இடு அப்படின்னு படிக்கணும். அப்போ ட்ரிங்க் ட்ரிங்க் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இங்க வந்து நமக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் டி, அதாவது எஸ்ங்கிறது கான்சனன்ட், டீங்கிறதும் கான்சனன்ட் தான். அப்ப அடுத்தடுத்து கான்சனன்ட் வரும்போது நம்ம முதல் இருக்க கான்சனன்டோட சவுண்ட் அப்படியே வச்சுக்கணும். அப்ப எஸ்ஸோட சவுண்ட் என்னது? இஸ். டியோட சவுண்ட் இட்டு, ஐக்கு சவுண்ட் இ. இட்டு இ டி ஸ்டி இங்க் ஸ்டிங்க் ஸ்டிங்க். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி வந்து எழுத்து கூட்டி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்திக்கணும். மீதி இருக்க உயிரெழுத்தோட மெய்யெழுத்தோட உச்சரிப்புகள் தனித்தனியா வந்துச்சுன்னா அதோட சவுண்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, ப ஆ ப இங்க் பங்க் பங்க். இஜு ஆ ஜ இங்க் ஜங்க் ஜங்க். அதே மாதிரி இச்சு ஆ சா சா இங்க் சங்க் சங்க். சிஹெச்சுக்கு என்ன சவுண்டு? இச்சு சவுண்டு. அதே மாதிரி எஸ் இ சி இங்க் சிங்க் சிங்க். ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப இ பி இங்க் பிங்க் பிங்க். இப் லி ப்ளி இங்க் பிளிங்க் பிளிங்க். இட்டு ஏ டே இங்க் டேங்க் டேங்க். ஓகே. அதே மாதிரி ப ஏ பே இங்க் பேங்க் பேங்க். இங்க ஏங்கிற சவுண்ட் மாதிரி உங்களுக்கு கேட்க வராது, ஆங்கிற சவுண்ட் வரும். அப்போ இப்பு அ பே இங்க் பேங்க் பேங்க். ஓகே. ஸோ அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து இஃப் இல் அங்க் ஃப்ளங்க் ஃப்ளங்க். இக்கு லிங்க் கிளிங்க் கிளிங்க். ஆ மோ இங்க் monk monk. blank blank blank. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த எண்ணும் கேயும் சேர்ந்து வர இடத்துல என்ன சவுண்ட்ல முடியும்னா இக் இங்க் இங்க் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஎன்கே இங்க். ஐக்கு வந்து என்ன சவுண்டு? ஈங்கிற சவுண்டு. இங்க வந்து என்கேக்கு என்னது? இங் இக் இங்க் இங்க். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வார்த்தையில கடைசியில தான் இந்த என்கே அப்படிங்கிறது வந்து வரும். மிடில்ல ஒரு சில வேர்ட்ஸ்ல வந்து இருக்கும்,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் எடுத்துக்கோங்களேன், BLANKET. ஸோ இங்க வந்து பாருங்க, வேர்ட்ல லாஸ்ட்ல வரல, இடையில வந்து வந்திருக்கு. இதை எப்படி படிப்போம் அப்படின்னா, இப்பு இல்லு ஏ லே பிளாக் இங்க் பிளாங்க் அட் பிளாங்கெட். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா, இங்குங்கிற அப்படியே சவுண்ட் இருக்கும். அந்த இக்கு இருக்கு பாத்தீங்களா, இக்கு கூட்டலையே வந்து கே சவுண்ட்ல வரும். பிளாங்கெட் பிளாங்கெட் அப்படின்னு படிப்போம். ஓகே, ஸோ எங்க வந்தாலுமே உங்களுக்கு இந்த எண்ணும் கேயும் சேர்ந்து வச்சுன்னா இங்கு அப்படிங்கிற சவுண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்போ வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், ரீடிங் ரைட்டிங் ரெண்டுக்குமே இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீடிங் நம்ம வந்து படிச்சிடறோம். எழுதுறது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ கிளிங்க் அப்படின்னு எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இக்கு லீ இங் இங்க். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கிளிங்க் அப்படிங்கிற சவுண்டை வச்சுட்டு இந்த வேர்டை நம்ம இங்கிலீஷ்ல எழுத போறோம். இக்குன்ற சவுண்ட் எதுக்கு வரும், சி. ஓகே, இதே நம்ம கேன்னு கூட எழுதலாம், கேக்கும் வந்து இக்குன்ற சவுண்ட் இருக்கு, சிக்கும் வந்து இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு போக போக எழுதும் போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ரெடியூஸ் ஆகும் சவுண்ட் வச்சு எழுதும் போது. இக் லீன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இங்க என்ன இருக்கு, இங்க இல்லு பிளஸ் ஈன்ற சவுண்ட் இருக்கு. அப்போ இல்லுன்றதுக்கு என்ன எழுத்து வரும், எல் வரும். அடுத்து வந்து நமக்கு வவல் தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஸோ அது வந்து ஈன்ற சவுண்ட்ல வருது, அதை டேஷா வச்சுக்கலாம். இங்கு இங்கு இக்கு, அப்ப என்ன வரும், எண்ணும் கேயும் வரும். ஸோ ஈன்ற சவுண்டுக்கு இங்க என்ன வருதுன்னா ஐ, ஐக்கும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு, ஈக்கும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு. அப்போ கு லீ இங்க் கிளிங்க். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறது மூலமா அந்த சவுண்டை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே பாருங்க, மாங்க் இம் ஓ, அப்போ இம்ங்கிற சவுண்டுக்கு என்ன எழுத்து வரும், எம். ஓ அப்படிங்கிறதுக்கு ஓ தான், அப்போ இங்க் என் கே மாங்க். ஓகே, ஸோ இந்த வேர்டை நம்ம முன்ன படிச்சிருக்கணும், அதோட ஸ்பெல்லிங் நம்ம மெமரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் எழுத்து கூட்டி நிறைய வார்த்தைகள் படித்தாலே அந்த சவுண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த எழுத்து தான் இந்த எழுத்து தான்றதை ஈஸியாக வந்து இங்கிலீஷில் எழுதிட முடியும். இது நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து படித்து மட்டும் வச்சுக்க முடியாது எக்ஸாமுக்கு, அதோட ஸ்பெல்லிங்கையுமே மெமரி பண்ணுவாங்க. அப்போ நம்ம படிச்சும் மெமரி பண்ணிக்கணும், ஸ்பெல்லிங்கும் மெமரி பண்ணிக்கணும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்ஸை வந்து படிங்க. பெரிய பெரிய வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு, இது என்ன வேர்டு அப்படின்னா, இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். மென்ட் டெவலப் எல்ஓபி லாப் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சவுண்டை வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய வேர்ட்ஸையுமே எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கான வீடியோஸ்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்து நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட பசங்களோ இல்லை நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா படிக்கும்போது இங்கிலீஷில், அவங்க காலேஜ் படிக்கிறாங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம் படித்தாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி நிறைய பேத்துக்கு போச்சுன்னா இந்த இங்கிலீஷ் கஷ்டம் எழுதுறதுக்கு படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலமா கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கான டவுட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இனி வர வீடியோஸ்ல உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ என்ன டவுட் இருக்கோ அதை கிளியரா நீங்க டைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.